லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்களையும் 9, 10 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், இந்த இரவு ஆண்டவர் சரியான நபர்களை சரியான நபர்களோடு இணைக்கும் ஒரு இரவாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். a night of right connections. நீங்க எங்க இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், யார்கிட்ட எதை சொல்லணும், இந்த காரியங்களில் எல்லாம் இந்த இரவு தேவன் உங்களை ரைட் கனெக்ஷன் சரியாக நடத்துகிற ஒரு இரவு. ரைட் கனெக்ஷன்ஸ். a night of restoration. இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுகிற ஒரு இரவாக நிச்சயமாக இந்த இரவு இருக்கிறது. இன்னும் என்ன எழுதியிருக்கேன்னா, a night of visitation and salvation. இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்போ ரட்சிப்பு வரும்? இரட்சகர் வரும்போது ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பு வரணும்னா யார் வரணும்? இரட்சகர் வரணும். இரட்சகர் வந்துட்டாரு, ரட்சிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த 2 அதிகாரங்கள், லூக்கா 18, லூக்கா 19, இந்த 2 அதிகாரங்களும் நிறைய ஒன்றுக்கொன்று அதிலே அநேக சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள், ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்கிறது. அது நம்ம இந்த இரவிலே லேசாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஏன் அப்படி சொல்லுகிறார்? இவனும் அப்படிங்கிறார். அதை தியானிக்க போறோம். அதை தாண்டி இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில இருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்துகிறேன். அவைகளை தீர்க்க தரிசனமாக நிறைவேற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த 2 அதிகாரத்தையும் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 2 அதிகாரத்திலும் 2 பேர் பிரதானமாக இருக்கிறார்கள். இன்னும் நான் ஒன்று சொல்றேன், பார்த்தீங்கன்னா, இந்த இரவிலே ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராயிருப்பார். உங்கள் விசுவாசத்திற்கு ஏற்ற நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுல ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போறார். அது மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சைகள், விருப்பங்கள் நிறைவேறுகிற இரவாகவும் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, 2 பாருங்களேன். அதாவது ஒரு அதிகாரம் அதன் கடைசியிலே பர்திமேயு பற்றி எழுதியிருக்கிறது. இன்னொரு அதிகாரத்தில் துவக்கத்திலேயே சகேயு, பர்திமேயு, சகேயு. 2 அதிகாரத்திலையும் எப்படி வருதுன்னா, 18 அதிகாரம் லூக்கா 18:35 எரிகோவுக்கு சமீபமாய், 19:1 எரிகோவில் பிரவேசித்து. அப்படித்தானே? சில வாரங்களுக்கு முன்னாடி தான் நம்ம எரிகோவை பத்தி என்ன பண்ணியிருக்கோம், தியானிச்சிருக்கிறோம். besieged ஜெரிகோ அப்படின்னு தியானிச்சோம், பேரன் ஜெரிகோ அப்படின்னு தியானிச்சோம், அப்புறம் பிளைண்ட் ஜெரிகோ அப்படின்னு தியானிச்சோம். அப்படித்தானே? ஆமாவா? இப்போதான் 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்போ எரிகோ அப்படின்னு சொன்னாலே, அதில் பிரசங்கம் பண்ண போறோம் அப்படின்னாலே நிச்சயமாக
கட்டுகள் அங்கே உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பேரனஸ் என்று சொல்லுகிற ஆசீர்வாதமின்மை, அதை ஆண்டவர் நிச்சயமாக உடைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய பார்வை. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு புதிய பார்வை. அல்லேலூயா. ஆமென். ஸோ ஒரு புதிய பாதை, ஒரு புதிய பார்வை, அப்படிதானே? ஸோ இங்க 2 பேர் பிரதானமா நான் சொன்ன மாதிரி பர்திமேயு அப்படின்னா சன் ஆஃப் த கிரேட் ஒன், பெரியவருடைய பிள்ளை. ஆனா கேட்கறது என்னது? பிச்சை, அப்படிதானே? சகேயு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜக்காய் அப்படின்ற வேர்ட்ல இருந்து வருது. என்னன்னா பியூர், இன்னசென்ட், ரைச்சியஸ், நீதிமான் அப்படின்னு சொல்லலாம், நல்லவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேர் அப்படிப்பட்ட பேர் தான். இந்த ஒருவனை பற்றி வேதமே என்ன சொல்கிறதுனா, அவன் குருடன் என்று சொல்கிறது. இன்னொருவனை பற்றி வேதமே என்ன சொல்கிறது? குள்ளன் என்று சொல்கிறது, அப்படிதானே? இதையும் தாண்டி நான் ஒரு காரியம் பார்க்கிறேன். என்னன்னா, சகையு, அதாவது பர்திமேயு எப்படி இருக்கிறான் அப்படின்னா, பர்திமேயுவால யாரையுமே பார்க்க முடியாது, அப்படிதானங்க? பர்திமேயுவால யாரையுமே பார்க்க முடியாது. ஆனா எல்லாராலும் பர்திமேயுவை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், பார்த்து பரிதாபப்பட முடியும், அப்படிதானங்க? கரெக்டா? ஸோ பர்திமேயு எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனால யாரையுமே பார்க்க முடியாது, ஆனா எல்லாராலும் அவனை பார்க்க முடியும். அது அப்படியே கான்ட்ராஸ்டா சகைவை பார்த்தீங்கன்னா, சகைவால எல்லாரையும் பார்க்க முடியும், ஆனா யாருக்குமே சகைவை பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? காட்டத்தி மரத்துல தெளிவா போய் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒளிஞ்சிருக்கிறாரு. ஏன் காட்டத்தி மரத்தை சூஸ் பண்ண அப்படின்னா, அதில் அடர்த்தியான இலைகள். ஆதி மனுஷன் பாவம் செய்த போது அவன் தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ள தேடி எடுத்த இலை இதுதான், அத்தி மரத்தின் இலை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடர்த்தியான இலைகள் இருக்கிறது, அதுக்குள்ள யார் உட்கார்ந்துருக்கிறா? சகையோ. அப்ப நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுதே நான் இந்த 2 குரூப்பையும் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். ஒரு சிலருடைய உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய இயலாமைகள், உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாருக்கும் வெளியரங்கமா இருக்கிறது. ஒரு சிலரை ஒருவருக்குமே தெரியவில்லை. அவர் என்னங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்க, ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு பெரிய தடுமாற்றம், தயக்கம். ஸோ சகையுக்குள்ள நிறைய இருந்துச்சு. அவனா யாருக்குமே காட்டிக்கொள்ள விரும்பல. அவன் எல்லாரையும் பார்க்க நினைக்கிறான். அதுல பிரதானமா யாரை பார்க்க நினைக்கிறான்? இயேசுவை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆனா யாருக்குமே அவனை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, அந்த 2 பேருக்கும் இயேசு அற்புதம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். Maybe you are under the cover of something. ஏதோ ஒருதுக்குள் மறைந்து ஒளிந்து உங்க சூழ்நிலைக்குள்ள இருந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நான் what I am undergoing, I don't want anyone to know. நான் என் மனைவிட்ட கூட கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், 30% தான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரவு உனக்கு ஒரு அற்புதம் நிச்சயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிறோம் நம்ம யாருக்குமே தெரியலன்னு, ஆனா சகலவற்றையும் தெரிந்திருக்கிற ஒருவர் உன்னை தேடி வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் அழகா சொல்லலாம்னா, where he was stuck, எங்கே அவன் மறைந்திருந்தானோ அந்த இடம் மட்டும் இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்கே தவிக்கிறாயோ, தவிப்புள்ளவனாய் இருக்கிறாயோ, ஒரு தேடலோடு எங்கே அங்கலாய்த்து இருக்கிறாயோ அங்கேயே தேடி வந்து அண்ணாந்து பார்க்கிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, அத்திமரத்திலே ஆயக்காரன். ஆமாவா? எங்க உட்கார்ந்து இருந்தாரு? அத்திமரத்திலே ஆயக்காரன். சரி, இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டே வரேன் பாருங்க. பர்திமேயு பார்வை அடைய விரும்பினான், கரெக்ட் தானே? சகையு பார்க்க
வகை தேடினான். ரைட்டா? பர்த்திமேயு முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சகையு போகும் வழியிலே முன்னதாக ஓடினான். எவ்வளவு முன்னதாக ஓடி இருக்கிறான்னா, முன்னடப்பவர்களையும் முந்தி ஓடிவிட்டான். அப்படிதானே? ஏன்னா இயேசு அப்படியே ஒரு பவனியா வந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? எல்லாருக்கும் முந்தி ஓடி மரத்தில் என்ன பண்ணிட்டான்? ஏறிட்டான். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பர்த்திமேயு கூப்பிட்டான். கரெக்டா? அம்மாவா? பர்த்திமேயு கூப்பிட்டானா இல்லையா? கூப்பிட்டான். வேதம் தெளிவுபடுத்துகிறது, இயேசு நின்றார். 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க என்ன போட்டிருக்கு? இயேசு நின்று. பர்த்திமேயு கூப்பிட்டாங்க, சத்தம் போட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முன்னிலும் அதிகமா என்ன பண்ணானா? கூப்பிட்டானா. ரொம்ப ரொம்ப டீப்பான ஸ்டடி இருக்கு. நான் முடிஞ்ச அடுத்த வாரம் இதுதான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதுதான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு பார்வையற்ற மனுஷனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை அவர் பார்த்திருக்கிறார். அப்படிதானே? இவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ பர்த்திமேயுவின் விசுவாசத்தை குறித்து ஒரு ஆழமான ஸ்டடி நம்ம பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாதானங்க. கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவனுடைய விசுவாச கண்கள் தெளிவாகவே இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாட் others could not see, he was still able to see. மற்றவங்களால பார்க்க முடியாததை அவனால பார்க்க முடிஞ்சிருக்கு இல்லையா? ரைட். சரி, போட்டு இங்க பாருங்க. பர்த்திமேயு கூப்பிட்டான். வேதம் சொல்கிறது இயேசு நின்றார். இப்போ அதில் அப்படி திருப்பி இந்த பக்கம் பார்ப்போம். சகையை கூப்பிட்டானா? சகையை கூப்பிட்டானா? அவன் கூப்பிடவே கூடாது தானே என்ன பண்ணியிருக்கான்? அப்படிதானங்க? நம்மாலும் ரோட்டு ஓரமாக உட்காந்துருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தாலே ஆச்சுன்னு கூப்பிடுறாப்புல. ஆனால் அவன் கூப்பிடவே இல்லை. ஆனால் அங்கே இயேசு கூப்பிட்டார். அல்லேலூயா. நீ கூப்பிட முடியாத நேரத்தில் இடத்துல இயேசு உனக்காக கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரவிலே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில், நீங்கள் அடைபட்டிருக்கும் சூழ்நிலையில் ஒருவேளை உங்களால் குரல் எழுப்ப முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்காகவே குரல் கொடுக்க ஒருவர் வருகிறார். அல்லேலூயா. அவர் நீங்க இருக்கிற இடத்திற்கே வந்து உங்களுக்காக குரல் கொடுக்கிறார். பர்த்திமேயு கூப்பிட்டான், இயேசு நின்றார். இயேசு கூப்பிட்டார். வேதம் சொல்லுகிறது லூக்கா 19:8 சகையு நின்றான். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சகையு நின்று, அந்த வார்த்தை ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த இடத்துல நின்று, அவனுடைய பேரே நீதிமான்னு சொன்ன பார்த்தீங்களா? ரைச்சியஸ். அந்த இடத்துல அவன் நின்று, இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் இப்படி நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், இயேசு இடைப்பட தொடங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நின்றுவீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகையில தட்ட சொல்லுங்க, நீங்க நின்று விடுவீர்கள், நீங்கள் வென்று விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், அநேகருடைய வாயை அடைச்சிருச்சு, முறுமுறுப்புகளை அடக்கி போட்டது. ஸோ பர்த்திமேயு கூப்பிட்டான், இயேசு நின்றார். இயேசு கூப்பிட்டார், சகையு நின்றான். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக அவர் குரல் கொடுப்பார் என்றால் நீங்கள் நிச்சயமாக கம்பீரமாய் நிற்பீர்கள். ஹல்லேலூயா. ஸோ 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா 18:37 தாவீதின் குமாரன் அப்படின்னு இருக்கு. அப்படிதானே? ஆனா 19:9 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரன் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இதுல ஒரே மாதிரியே இருக்கு. ஓகே. ஆனா இன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவர் என்கின்ற காரியத்தை நான் தீர்க்க தரிசனமாய் கடைசியிலே ஒரு 3 காரியங்களை சொல்ல போகிறேன். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஊழியம் செய்யும். சரி, இந்த சம்பவத்தை நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க.
அதாவது இவன் இவன் ஆயக்காரருக்கு தலைவன், இவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடி, இதுதான் அவர் போகும் வழி என்ற அந்த பாதையிலே அவருக்கு முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி அந்த மரத்திலே இருக்கிற அடர்த்தியான இலைகளுக்குள் தன்னை மறைத்து கொண்டு பக்கத்தில் வரும்போது நல்லா பார்க்கலான்ட்டு என்ன பண்றான் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தருக்கும் அவனுக்கு தெரியாது. இயேசு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் அப்படியே தூக்கி பார்க்குறான். அவ்வளோ தூரத்தில் 200 அடியில் வந்துக்கிட்டு இருக்கிறார் இயேசு. இவர் தான் இயேசுவா? என்ன பிரமாதமாக இருக்கிறாரே, சூப்பராக இருக்கிறாரே. அடுத்து பக்கத்தில் வரார். இன்னும் கொஞ்சம் 50 அடி 30 அடி இன்னும் பக்கத்தில் வரார். கடைசியா இவ்வளோ கிட்ட வரும்போது பார்க்கலான்னு இலைய தூக்குன ஆள் என்ன பண்றாரு? சகைவே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அதாவது பர்திமேயுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனால் இங்கே இந்த அதிகாரத்தில் சகையை குறித்து வாசிக்கும் பொழுது இங்கே அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட என்ன இல்லை, சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்லப்போனா ஆண்டவர் அவனை ஆபிரகாமோடு இணைத்ததற்கு ஒரு நோக்கம் என்னன்னா, உனக்கு இன்னும் விசுவாசம் நிறையா தேவை. ஆனா வாட் வாட் மேட் ஹிஸ் டே, அல்லது என்ன அவனுக்குள் விசேஷமா இருந்துச்சு அப்படின்னா, அவன் விசுவாசம் ஹைலைட் ஆகலை. ஆனா ஒன்று ஹைலைட் ஆகுது, என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தெரியாத ஒருவனுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயேசுவை அறிந்திருந்து அவர் வார்த்தை அறிந்திருந்தால் தான் விசுவாசம் நமக்குள்ள வந்திருக்கும். ஆனா இவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, a desire. ஹல்லேலூயா. 38 வருடமாக பெதஸ்தாவிலே கட்டுண்டவனாய் இருந்த அந்த மனுஷனுக்குள் விசுவாசம் இல்லைதான். ஆனால் இயேசு அவனை தேடி சென்று அவன்கிட்ட கேட்டாரு, நீ விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. இந்த இரவு ஒருவேளை நீ விசுவாசிக்க கூடாதவனாக இருக்கலாம். எனக்கு விசுவாசத்தில் பழக்கமே இல்லையே, என்னால் விசுவாசிக்கவே முடியலையே. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கா? அந்த விரும்புவதிலும் அதிகமாய் செய்கிற ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதிகபட்சமா சகை வீட்டில இருந்து கிளம்பி வரும் பொழுது என்ன விருப்பத்தோட வந்திருப்பான் தெரியுமா? எப்படியாவது பார்த்துட்டா போதும், அப்படித்தானே? எப்படியாவது பார்த்துட்டா போதும். ஆனா இவர் எப்பவுமே நம்ம விரும்புவதிலும் அதிகமாய் செய்கிறவர். அவர் சொன்னாரு, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இங்கே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதாவது லூக்கா 19:9 வாசியுங்கள், 10 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். இவனும் வேற யாரையோ சொல்லிட்டு வர மாதிரி இங்க தெரியுது இல்லையா? அந்த அவனும் அதுக்கப்புறம் இவனும், அப்படிதானுங்க. ஸோ இவர் யாரை கம்பேர் பண்றாரு? அவனும் ஆபிரகாமுக்கு குமாரன், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன், அப்படித்தானே பேசுவோம், கரெக்டா? அவன் இவர் யாரை கம்பேர் பண்ணுகிறாரு அப்படின்னா நிச்சயமா யாரா இருக்க முடியாது, பர்திமேயுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிதானே? ஸோ இந்த 2 அதிகாரங்களையும் நான் வாசித்தேன். 2 அதிகாரங்களிலும் 2 தலைவர்கள் இருக்கிறார்கள். 2 அதிகாரமும் 2 தலைவர்களை பற்றி பேசுகிறது. அதுல ஒரு தலைவன் நீங்கள் வாசிக்கலாம் 18ஆம் அதிகாரத்திலே 18 வாசிங்களேன். 18 வாசிங்க. லூக்கா 18. அப்பொழுது தலைவன் ஒருவன். ஸோ 18ஆம் அதிகாரம் ஒரு தலைவனை பற்றி பேசியிருக்கு. 19ஆம் அதிகாரமும் ஒரு தலைவனை பற்றி பேசுது, அப்படித்தானே? 19:2 என்ன சொல்லுது? வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ ஆண்டவர் நிச்சயமா வந்து ஒரு பிச்சைக்காரனையும் ஒரு ஐஸ்வர்யனையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, அவனுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆண்டவர் பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். ஆனால் ஒருத்தன் ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணியிருக்கான், அப்படிதானே? அவனும் இவனும், ஸோ அவனும் ஆபிரகாம் குமாரன், இவனும் ஆபிரகாம் குமாரன். ஒரு கம்பேர் பண்றார், ரொம்ப முக்கியமானது. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஐஸ்வர்யத்திற்கு எதிரானவர் அல்ல. ஏன்னா வந்து அங்க போட்டிருக்கு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதா இருக்கும்ட்டார். ஸோ அப்படின்னா அதனால தான் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி என்றால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த ஆபிரகாம் எல்லாருமே பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், அப்படிதானே? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இன்னுமாக சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய பேரை சொல்லலாம், தாவீதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தார்கள். ஆனால் ரொம்ப முக்கியமா இதை கம்பேர் பண்றாரு. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன், ரெண்டு பேரும் தலைவர்கள் தான். இவனையும் வேதம் தலைவன் என்று சொல்கிறது, அவனையும் தலைவன் என்று சொல்கிறது. அவன் வந்து என்ன கேட்டான் தெரியுமா? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான். உடனே ஆண்டவர் சொன்னார், வந்து ரொம்ப ஐஸ் வைக்காதப்பா, அப்படித்தானே? என்ன நல்லவன் ஏன் சொல்ற? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிரமாணங்களை வரிசைப்படுத்துகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்றார். இதெல்லாம் செய்யாதப்பா அப்படிங்கிறார். அவன் சொல்றான், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லல, நீ போய் சொல்றப்பா, நீ ஒரு பிரமாணத்தை சரியா என்ன செய்யலன்னு சொல்லல. அவன் சொல்ற, அவர் என்ன பண்ணிட்டார்? ஒத்துக்கிட்டார். கரெக்ட் தான்ப்பா நீ சொல்றது. அடுத்து 22 வசனம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அல்லேலூயா. இன்னும் உன்னிடத்தில் ஒண்ணுதான் குறைவா இருக்கு. எல்லாமே சூப்பர்ப்பா, எல்லாமே ரொம்ப பிரமாதமானவன், ஆனா ஒரே ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என் பின்னாடி வாங்குறார். கரெக்டா? பின்பு என்ன பண்ணு? எனக்கு பின்னாடி வா. நல்லா கவனிங்க. இதெல்லாம் அவர் சொன்ன உடனே அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? நான் 23 வசனம் வாசிங்க. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். சரி, இப்போ ஏங்க, இப்போ நான் என்ன கேட்கிறேன் வந்து, இப்போ ஏன் வந்து இவனுக்கு இவ்வளோ ஒரு அழைப்பு வருது? இந்த வந்து ஐஸ்வர்யவான் வந்து கேட்டான் பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து நான் உங்க பின்னாடி வர்றதுக்கு என்ன செய்யணும்னு அவன் கேட்கல. அவன் என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்வேன்னு தான் கேட்டான். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அழைப்பு தரேன்ப்பா, நீ என் கூடவே என்ன செய்யலாம், என் பின்னாடியே நீ என்ன செய்யலாம், வரலாம். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. ஒருவேளை நமக்கு நேரம் இப்படி வருதுன்னா எப்படி இருக்குங்க? இங்க ஆண்டவர் என்ன செய்யல, உனக்கு உண்டா இருக்கிறதுலே 10% கொடுத்து விட்டு வான்னு சொல்ல. என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும். இப்படிலாம் கேட்பாரா? இவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணாரு? கேட்டார். நம்முடைய தேவன் எதையுமே பறித்து கொள்கிற தேவனே அல்ல. நீ என்னை பின்பற்றி வரையா, இருக்கிறது போல கொடுத்துட்டு என்ன பண்ணு, பேசாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காருன்னு சொல்ற தேவன் அல்ல. அவன் இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு கேட்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. இப்ப நல்லா யோசிங்க. திரண்ட ஆஸ்தி ஒரு புறத்திலே, அதை தந்த தேவன் ஒரு புறத்திலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். Now he can make a choice. He can either choose the gift or he can choose the giver. அப்படிதானங்க? ஆமென். இப்போ இவன் இருதயம் எங்க இருக்கு? இவன் இருதயம் எங்க இருந்துச்சு தெரியுமா? ஆஸ்தி மேல இருந்துச்சு. அதனால மிகுந்த துக்கம் அடைந்து போயிட்டான். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு பேச்சுக்கு நான் கேட்கிறேன், இதே மாதிரி கொடுத்துட்டு வந்திருந்தானா என்ன கிடைச்சிருக்கும்?
எல்லாத்தையும் சொல்லி அடுத்த நிமிஷத்துல அம்புட்டு பெரிய 4 செக்கை எடுத்து இருக்கிறவனுக்கு பூரா எழுதி, பஸ் ஸ்டாண்டில் இருக்க பிச்சைக்காரங்களுக்கு பூரா எழுதி கொடுத்துட்டு அப்படியே இயேசுக்கு பின்னாடி வந்துட்டான். என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? என்னங்க? சீஷராயிருக்கலாம், சீஷராயிருக்கலாம், அதுக்கப்புறம் அப்போஸ்தலராக இருக்கலாம். இயேசுவே என்ன ப்ராமிஸ் பண்ணார் தெரியுமா? இயேசு என்ன கேரண்டி பண்ணார் தெரியுமா? இயேசு சொன்னாரு, கேட்டாங்க இயேசுட்ட, எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் செல்கிறோமே, எங்களுக்கு என்ன தருவீன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இம்மையிலே 100 தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 டைம்ஸ் தருவேன்னு சொன்னாருங்க. மறுமையிலே நித்திய ஜீவன். கிறிஸ்துவுக்காக எதை இழக்க துணிந்தாலும் அதை 100 மடங்கு தருவேன் என்று சொன்னது யாரு? இயேசுவே சொல்லி இருக்கிறார். அப்படியே என்ன அர்த்தம் தெரியுமா? This rich man has lost a good opportunity. அப்படிதானே? He missed a good opportunity. ஒரு சரியான ஆசீர்வாத தருணத்தை என்ன பண்றான் தெரியுமா? நழுவ விட்டுட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இங்கே இவனுக்கு சொல்றாரு, இதெல்லாம் நீ என்ன பண்ணு, கொடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறார். நீ கொடுத்துட்டேன்னா எனக்கு எனக்கு சொல்லுங்க, எனக்கு பின்னாடி வருவ. அப்படிதானேங்க? கரெக்டா? ஆனா இங்கே 19ஆம் அதிகாரத்திலே அவர் ஒன்னையுமே சொல்லலை, அவர் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இட் வாஸ் நாட் ரிக்வயர்ட். அவர் அவங்ககிட்ட அதை கேட்கவே இல்லை. ஆனா இங்கதான் பாத்தீங்கன்னா, அதாவது உண்மையான நேசம் அவனை நெருக்க துவங்கி விட்டது. அதனாலதான் சொல்றேன், இயேசு வராமல் ரட்சிப்பு வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இரவிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிப்பு உங்களுக்கு வந்துருச்சா? ரட்சிப்பு வந்த பிறகு இயேசு வருவார் நினைக்காதீங்க. இயேசு வந்தால் தான் ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களுக்குள் வரும்போது ரட்சிப்பு வருகிறது. அது உண்மையான ரட்சிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லவே இல்லை, அவர் சொல்லவே இல்லை. அவன் சொல்றான், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எவனிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவனுக்கு 4 தருகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு எவனாவது அந்த காலகட்டத்தில் எவன்ட்டையாவது இவன் அநியாயமா வாங்கியிருந்தான்னா அவனுக்கு போனஸ் தான் இல்லையா? 10,000 ரூபா கொடுத்தேங்க, இப்ப எத்தனை மடங்கு வருது? 40,000 சொல்லி கொடுத்துட்டு போறாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு தருகிறேன் இப்படி சொல்றான். இவனை பார்த்து இயேசு என்ன சொல்ல தெரியுமா? நீ என் பின்னாடி வான்னு சொல்லல, அவர் சொல்றாரு, நான் உன் பின்னாடி வரேங்கிறாரு. நீ உன் வீட்டுக்கு என்னைய கூட்டிட்டு போ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சொல்றாரு, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான்பா. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அங்கேயும் ஒரு தலைவன், இங்கேயும் ஒரு தலைவன். ஒருவன் இயேசுவின் பின்னே நடப்பதற்கு அழைப்பை பெறுகிறான், ஒருவன் பிறகே இயேசு அவன் வீட்டுக்கு செல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். முழுசா கொடுத்திருந்திருக்கலாம் ஒருத்தன் இல்லையா? சொல்லி இருக்கலாம் அட்லீஸ்ட். ஆனா ஒருத்தன் பாதியை கொடுத்து என்ன பண்ணிட்டான்? அவரை அப்படியே கூட்டு போயிட்டான் வீட்டுக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, உடனடியாக இயேசு இணைத்தார். எப்படி தெரியுமா? இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அடுத்த வார்த்தை சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த இரவு உங்களுக்குள் வருகிற அந்த மாற்றம் இருக்கு இல்லையா? உண்மையானது மாற்றம், இயேசு வந்ததினால் ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிற மாற்றம் இருக்கு இல்லையா? அந்த மாற்றம் உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு இணைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ அப்படியே இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல போறேன்.
இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த இரவிலே நீங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு அவர் கடந்து வரும்படி விரும்புகிறார். நைட் ஆஃப் விசிட்டேஷன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்கள் வீடுகளுக்குள்ளே, உங்கள் இருதயத்திற்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்படி இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ சகைவு மட்டும் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மறைவிடத்திற்குள் இருக்கிற ஒருவன், மிகுந்த மனக்லேசத்தோடு இருக்கிற ஒருவன் அவனை தேடி வந்து அவனுக்காய் குரல் கொடுத்து அவனை பெயர் சொல்லி அழைத்து, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், நீ சீக்கிரமாக இறங்கி வா. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க தான் போனா, இப்பொழுது அவர் அவன் வீட்டிலே தங்குகிறார். அல்லேலூயா. இந்த இரவு நான் சொல்றேன், God is able to do more than your desire. ஆமென். எப்படி விசுவாசத்தை துவக்குகிறாரோ அப்படியே அவரே தான் விருப்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க விசுவாசத்தை கனப்படுத்துவார், விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? சுருக்கமா சீக்கிரமா 3 காரியங்களை பார்க்க போறோம். இதை தீர்க்க தரிசனமா உங்க வாழ்க்கையில இந்த நாட்களில் செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். முதலாவது எபேசியர் 1:12. துரிதமா வாசிக்கலாம். எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற இயேசு. எல்லாவற்றையும் நடப்பிக்க. The one who orchestrates everything. அவருக்கு தெரியுங்க எல்லாத்தையும் எப்படி நடப்பிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில எதுவுமே தற்செயலாக நேரிடுகிற நிகழ்வுகளே அல்ல. அவர் சகலவற்றையும் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்ணே தெரியாத ஒருவனுக்குள் விசுவாசத்தை ஏற்படுத்தி, அந்த விசுவாசத்தை நிமித்தமா அவன் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அருள் செய்கிற அதே இயேசு அவரை பார்க்க வகை தேடும்படிக்கு ஒரு ஆசை, ஒரு விருப்பத்தை ஒருவனுக்குள்ள போடுகிறார். அந்த விருப்பம் சரியாக அவரிடத்தில் அவனை கொண்டு வந்து சேர்க்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் சகலவற்றையும் அல்லது எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணுமோ அதையெல்லாம் அவர் தம்முடைய ஞானத்தின்படியே நடப்பிக்கிறவராக இருக்கிறார். சில காரியங்கள் உங்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஏன் இந்த பாதை, ஏன் இப்படி நான் நடத்தப்படுகிறேன், இப்படிதான் நடக்கணுமா என் லைஃப்ல? நான் சொல்றேன், சகலவற்றையும் நடப்பிக்கிற ஒருவர் அதுக்கு பின்னாடி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு தனக்கு தெரியாத ஒரு இடத்திற்கு தனிமையாக கொண்டு போகப்படுகிறான் அப்படின்னா அவன் பதற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அங்கேதான் அவனை உயர்த்தும்படி அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முன்னொரு நாளிலே பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், அந்த காலத்தில் யோசேப்பை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினைக்கும் பொழுது எங்கெல்லாம் வச்சு உயர்த்திருக்கலாம், இந்தியாவில் கூட வச்சு உயர்த்திருக்கலாம், அப்படிதானே? ஆனால் ஏன் எகிப்திலே உயர்த்தினார் என்று சொன்னால், எகிப்தியருக்கு மெய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். யார் உங்களை அருவருப்பா நினைக்கிறாங்களோ அங்கேயே உங்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் தேவ தீர்மானம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருவருப்பாக எண்ணக்கூடிய இடத்திலேயே ஒருவனை உயர்த்தி ஆசனம் போட்டு உட்கார வைத்து அவன் சொல்றதான் கட்டளையா நடக்குது. இதுதான் கர்த்தருடைய செயல். அல்லேலூயா. அவர் சகலவற்றையும் நடப்பிக்கிறவர். ஆமென். இரண்டாவது, இயேசு எப்படிப்பட்டவர்? வாசிக்கலாம். எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அப்போ முதலாவது என்னது? எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். இரண்டாவது என்னது? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த இரவு நீங்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதே, உன் வாழ்க்கையில வெற்றிடங்கள் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப அவர் வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலையில் பேதுரு பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். பேதுரு ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே என்னத்தை விட்டுட்டு போனான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். 2 காரியம் விட்டான். அதாவது ஒன்று திரளான மீன்கள், அப்படி தானேங்க? திரளான மீன்கள். மீனவனுக்கு அது என்னது? பணம், அப்படி தானே? நிறைய மீனை விட்டுட்டான், நிறைய பணத்தை
அதனால அவர் பிளானை போட்டு என்ன பண்றாருன்னா ஒரு மீனையே பணத்தை கொண்டு வர வைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரெக்டா? அப்பா நீ மீனையும் விட்ட பணத்தையும் விட்டப்பா, அதனால நான் உனக்கு அந்த பணத்தை அந்த மீன்டே கொடுத்து என்ன பண்றேன்? பிரைஸ் காட், அல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தமா நீங்க ஏதோ இழந்திருக்கிறீங்கன்னு சொன்னா அது 100 துணையா திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நீ நினைத்திராத விதத்திலே அது உன்னை தேடி தீவிரித்து வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். ரெண்டாவது என்ன போட்டுக்குன்னா எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவார். உங்களுக்கு தேவை சமாதானம்னா சமாதானத்தை நிரப்புவார், சமாதானத்தால் நிரப்புவார். சந்தோஷம்னா சந்தோஷத்தால் நிரப்புவார். நன்மைனா நன்மைகளால் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்ன தேவையா இருந்தாலும் அந்த தேவைகளை அப்படியே செய்வார். எனவே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், இரண்டாவதாக எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், மூன்றாவதாக மார்க்கு 7:37. மார்க்கு 7:37. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். God can repair, restore everything to perfection. ஒருத்தனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனையோட வாரான். 2 பிரச்சனையும் ஒன்னோடு ஒன்று கனெக்டடாக இருக்கு. அவனுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? அது அவர் தாங்க கேட்கணும். எப்பத்தான் தாங்க சொன்னார். அல்லேலூயா, ஆமென். அப்பத்தாவா? எப்பத்தா, எப்பத்தா என்று சொல்லி என்ன பண்ணாரு? உடனடியாக சுகத்தை கொடுத்த. 2மே சரியா போச்சு. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று உங்கள் இருதயத்திலும் ஒரு கேள்வி, ஒரு வாஞ்சை எழும்பி ஏதோ ஒரு இடத்தில் மறைந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்கிறார். அல்லேலூயா. 1997 வருஷம் என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்கள். 96 வேதாம கல்லூரி முடிச்சுட்டு 1 வருடத்திற்கு மேலாக, கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக வெறும் ஜெபம் மட்டும்தான். ஒரு செம்பு தண்ணியை கொண்டு போயிட்டு அந்த தண்ணியை போய் கீழே ஏஜி சர்ச் அண்ணாநகரில் எங்களுடைய இடத்துல நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த ஒரு செம்பு தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த உள்ள வர்றதுக்கு ஒரு கதவு தான் இருக்கும். அந்த கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமாம். அப்போ ஒருத்தனையாவது ஜெபம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுங்க. நான் ஒன்றும் பெரிய வாய்ப்பெல்லாம் என்ன செய்யலை, கேட்கல. பிரசங்கம் பண்ண கூப்பிட்றதுக்கு அங்கே இங்கெல்லாம் அதெல்லாம் நான் கேட்கல. ஆண்டவரே நானும் நம்பணும்ல, நம்மளை ஊழியத்து தான்ப்பா கூப்பிட்டுருக்கிறாரு, நானும் என்ன செய்யணும்? கரெக்டு தானேங்க. அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு ஆளையாவது ஜெபம் பண்ணுறதுக்குன்னு அனுப்புங்க. அல்லேலூயா. நீங்கள் பார்ப்பீங்க மெயின் ரோட்டில் ரெஸ்டாரண்ட்லாம், இந்த சென்னை ரோட்டில் போனீங்கன்னா பெரிய 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 ரெஸ்டாரண்ட்லாம் வெளியில் ஒரு ஆள்கிட்ட கொடியை கொடுத்து நிப்பாட்டிருப்பான். பார்த்தீங்களா? அவருடைய வேலை என்னது? புரோட்டா போடுறதா? எதுவுமே கிடையாது. அவருடைய வேலை என்னது? வர்றவன் போகிறவனை அந்த கொடியை காமிச்சு ஓரமாக வாங்க வாங்க இப்படி பாட்டு அப்படி, அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு இறங்கியாச்சு. ஏன்னா பார்த்தேன் உள்ளுக்குள்ளேருந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கிறோம். காலையில் 9 மணிக்கு ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறோம், 3 மணி வரைக்கும் இப்படி ஜம்மே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம், பேசாமல் வெளியே போய் கொஞ்சம் நிற்போம் அப்படின்ட்டு அது இப்படி வெளியே வரலாம். வந்து எங்கள் கோட்டைச்சோருக்குள்ளே நின்றுட்டு இருப்பேன், அப்படியே ஜோம் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பேன். ஆனால் வரவன் பார்க்கும்போது நம்மளை பார்த்தோன்னே ஊழியக்காரன்னு தெரிஞ்சிடாதான். நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி 4 பேர் கூட்டமாக வருவாங்க. வந்துட்டு ஒரு அட்ரஸை கொடுத்து, ஐயா இந்த ஊழியக்காரர் இவர் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா அண்ணா நகரில் வந்து மதுரை அண்ணா நகரில் இறங்கி யாராவது ஜெபம் பண்ண வீடு தான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் யார் ஜெபம் பண்ணுறவங்க, அதனால் அங்கே கொண்டு வந்துருவாங்க. அவங்க தான் இருக்க மாட்டாங்களே, அவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அப்பா ஹெட் மாஸ்டராக இருந்தார், அம்மா ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸோ என்கிட்ட வந்து நான் உடனே இந்த அட்ரஸை சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை போனஸாக சொல்லுவேன், நானும் ஊழியக்காரன் தான், நானும் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அம்மா அது சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறானான்னு பார்த்தா, இல்லைங்க பிரதர் நாங்கள் அங்கேயே ஜெபம் பண்ணிக்கிறோம். ஒரு பய கூட என்ன வரல, ஜெபம் பண்ணவே வரல. ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவார், ஜெபம் பண்ணு. வசனங்கள் சில வெளிப்பாடுகள் கொடுப்பாரு, அதை எழுதி வைப்பேன். அதை போய் எழுதி வச்சா போதுமா? ஒரு நல்ல சமைக்க தெரியும் சமைக்கிறவனுக்கு இங்கே எவனா சாப்பிட்டா தானே தெரியும், அப்படி தானே? அப்போ எழுதின வார்த்தையை போய் கொடுக்கணுமா இல்லையா?
கொடுக்கறதுக்கு என்ன இருக்காது, வாய்ப்பு. ஜெபம் பண்ணுறதுக்கே வர மாட்டேங்கிறாங்களே. வீட்டு கூட்டத்துக்கு கூட யாரும் என்ன செய்யறதில்ல கூப்பிடு. ஏன்னா நம்முடைய பழைய கதை அவங்களுக்குலாம் தெரியுமில்ல. மதுரையில் இருக்கவங்களுக்கு நம்ம பழைய கதை தெரிஞ்சனால இவன் என்னைக்கு ஊழியக்காரனானா அப்படின்ட்டு வந்து நம்ம அப்பாவை என்ன பண்ணுவோம், எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் வீடுகளை கூப்பிடுவாங்க, கன்வென்ஷனும் கூப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நம்மளை யாரும் என்ன செய்யறதில்ல கண்டுக்க. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். 98, அதாவது 96 படி வச்சு 97 கடைசி நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னை பற்றி யாருக்கும் போய் என்ன செய்ய மாட்டேன். இங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கேன், கொஞ்சம் கூப்பிட்டுங்க ஐயா, அங்கே கூப்பிடுங்க ஐயா, இந்தாங்க என் ப்ரொஃபைல் வைங்க, அப்போல்லாம் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தினது ஆவியானவர் தான் சொன்னால், என்னை பற்றி ஆவியானவர் தான் என்ன செய்யணும், அறிமுகப்படுத்தணும். இது நாள் வரைக்கும் பல நாடுகளுக்கு போயிட்டோம், எங்கேயுமே என்ன செய்யறதில்ல, நம்ம ப்ரொஃபைல் அனுப்பி எனக்கு ஒரு ஊழிய வாய்ப்பு கொடுங்க கேட்கறதில்ல. ஊழிய வாய்ப்புகளை ஆவியானவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தின் விளைவாக முதல் பிரசங்கத்தை நாசரேத் என்ற ஊர்ல ஒரு CSI கன்வென்ஷன்ல கூப்பிட்டுருந்தாங்க. அதான் முதல் பிரசங்கம். முதல் பிரசங்கமே வீட்டு கூட்டம்லாம் கிடையாது. முதல் பிரசங்கம் என்னது, கன்வென்ஷன். அல்லேலூயா. 3 நாள் அந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் மகிமைப்பட்டார். அந்த கன்வென்ஷன்ல மூணாறுல இருந்து வந்திருந்த ஒருத்தர் இருந்திருந்தாரு. அவர் போய் மூணாறுல போய் சொன்னாரு, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கிருந்து ஒருத்தர் எனக்கு வரார், பேசுறார், வந்து இந்த மாதிரி மூணாறுக்கு வாங்க அப்படின்னு. சரின்ட்டு போனோம். 3 நாள் கூட்டங்கள். ஒரு அதாவது நியூ டிவிஷன், புது பிரட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே சின்ன 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 வீடுகளாக வரிசையாக அந்த ஒர்க்கர்ஸ் உடைய வீடுகள் இருக்கும். அதில் 2 வீடுகளை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வீடுகளில் தங்கியிருந்தோம். நானும் என்னோடு கூட மனேசன் ஒரு அண்ணாச்சி, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அவர் பைபிள் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. அவர் எந்த வசனம் சொன்னாலும் கரெக்டாக அந்த வசனம் சொல்லுவார். அப்படிப்பட்டவர். நானும் அவரும் போயிருக்கிறோம். அப்போ நான் திருமணம் ஆகலை, அதனால் எங்கே போனாலும் அவர் என்ன பண்ணுறது, சேஃப்டியாக கூட்டு போயிடுறது. ஏன்னா இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். ஏதாவது நிறைய அப்பெல்லாம் நடந்துச்சு அந்த காலத்துலையும். அதனால அவரை கூட்டு போயிடுவேன். அவர் என் கூடவே இருப்பார், ஜெபமட்டே இருப்பார், நல்லா ஜெபிக்கிற மனிதர். அப்போ முதல் நாள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் நடக்கும் பொழுது கடைசியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை விரும்பாதவர்கள், இயேசுவை விரும்பாதவர்கள், அந்த பகுதியிலே ஒரு தலைவர் போல இருக்கிற ஒருவர், அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னா, வெடிகளெல்லாம் சத்தமாக போட ஆரம்பிச்சாரு. கெட்ட வார்த்தை சொல்லி அநேகரை திட்ட ஆரம்பிச்சார். அங்கே இருந்துக்கிட்டு நமக்கு நல்ல அந்த கூட்டம் நடக்கும்போது அது நல்லா தெரியும். அங்கே முன்னாடி அவர் அப்படியாக செயல்பட்டு கொண்டே இருந்தார். முதல் நாள் அப்படிதான் அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். 2வது நாள் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, 2வது நாள் இன்னைக்கு மேடையில் பெரிய கலவரம் பண்ண போறாங்க, எப்பன்னு தெரியல, அடிச்சாலும் அடிப்பாங்க. நம்ம அடி கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. ஆனாலும் இப்போ எப்படி இருக்கோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோம், அப்படிதானே? அப்போ நம்ம போயிட்டு ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை என்ன தான் செய்ய முடியும், காட்ட தான் முடியும், அப்படிதானே? ஒரு கணத்தில் அரைந்தான் நான் காட்டு என்று காட்டி விட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அதனால ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே வெள்ளம் பார்த்துக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு மத்தியானத்தில் நல்ல ஒரு அனாயிண்டிங் ஃபீல் பண்ணோம். நானும் அண்ணாச்சியும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் உட்காந்து. சாயங்காலம் போய் நின்று கொண்டுக்கிறோம். அந்த பிரச்சனைக்குரிய ஆட்கள்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க, அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது, நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆவியானவர் பொறுப்பெடுத்தார். ஆவியானவர் பொறுப்பெடுத்து சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தேன். அதுல ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மறைவிடத்திற்குள் இருக்கிறாய், ஒரு ஒளிப்பிடத்துக்குள் இருக்கிறாய், இருந்து கொண்டு இந்த சத்தத்தை மாத்திரம் கேட்கிறாய். நீ இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு நபர் அல்ல, நீ ஒரு மறைவிடத்தில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். பல இரவுகள் தற்கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சித்து நீ இந்த மலையின் ஓரம் மட்டும் நடந்து சென்றாய். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் போனால் அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். அது வரைக்கும் நீ போன. ஆனால் ஒவ்வொரு முறை நீ போகும்போது உன்னை காப்பாற்றின ஒரு தேவன் இருக்கிறார். கடைசி முறை நீ போகும் பொழுது ஒரு கரம் உன்னை தடுத்ததை உணர்கிறாய். அந்த கரம் இயேசுவின் கரம். நீ எங்கிருந்தாலும் முன்பதாக வா என்று சொல்லி நான் சொன்னேன். யாருமே வரல. பின்னாடி இருக்கிறவங்களாம் அப்படி ஸ்தம்பிச்சு நின்று பார்த்துக்கிட்டு, பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் ஸ்தம்பிச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீரென்று சொல்லி
ஒரு வீட்டுக்குள்ளிருந்து ஒரு ஸ்திரீ ஓடி வந்து முன்பதாக வந்து விழுந்து கதறி அழுது, நான் தான் அந்த நபர் என்று சொல்லி அவள் சொன்னாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவி தான் அது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைகள் அப்படியே அடங்கி அமர்ந்தது. அந்த கூட்டமெல்லாம் வந்து பின்பதாக உட்கார ஆரம்பித்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதை நடத்தி கொண்டிருந்த 4 பேர் கன்வீனர்ஸ், ஒரு பெரிய சிஎஸ்ஐ பாஸ்ட்ரேட் மூணாறுல, அவங்க தான் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போதகர் வந்து அந்த கூட்டம் முடிஞ்சவொடனே என்கிட்ட வந்து சொன்னார், இவ்வளவு நடந்திருக்கு. இவ்வளவு நடந்த பிறகு அந்த 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 போதகர் வந்து சொன்னார் என்கிட்ட, ஐயா, நாளைக்கு காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் எங்கள் சபையில் பேசுகிறீங்க, அதனால் அங்கே அல்லேலூயான்னு சொல்லக்கூடாது, அங்கே ஆவியானவரை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு நான் அதிகபட்சமாக 20 நிமிடங்கள் தான் தருவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வேணா 15 நிமிஷத்தில் முடிச்சிடறேன் ஐயா அப்படின்னு. நான் பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த 4 கன்வீனரும் வேகமாக வந்தார்கள். ஸ்ருதி ஜுவல்லர்ஸ்னு ஒன்று இருக்கு, இப்போ இருக்கான்னு தெரியாது, அதோடைய ஓனரும் அதில் ஒரு ஆள் ஓடி வந்தார். 4 பேர் வந்தாங்க. ஐயா, என்ன உங்கள்கிட்ட சொன்னார்? ஐயா, இல்லைங்க, கொஞ்சம் கட்டுப்பாடு அல்ல, ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கு ஐயா, எங்கள் ஐயா நாளைக்கு கொடைக்கானல் போயிடுவார் என்று சொல்லவே இல்லையே, நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு. இரவோடு இரவாக அவரை பேக் பண்ணி கொடைக்கானலுக்கு அனுப்பி விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் போனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆராதனை முழுசாவே நீங்கள் தான் நடத்த போறீங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை பேசுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து பிரசங்கம் பண்ணேன். அன்றைக்கு 40 பேர் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால இந்த இரவிலே நான் பண்ண பிரசங்கத்திலே ஒரு மறைவிடத்திற்குள்ளே இருந்த ஒரு சகைவை தேடி போய் அவனுக்காய் குரல் கொடுத்து பேர் சொல்லி அழைத்து அவன் வீட்டுக்குள் ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி அவனுடைய விருப்பத்தை வாஞ்சி மகிமையாய் நிறைவேற்றின ஒரு இயேசு, அவர் எப்படிப்பட்டவர் என்று தியானித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சகலவற்றையும் நடப்பிக்கிறவர், எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறவர். கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். Thank you, Holy Spirit. Hallelujah. இந்த இரவிலும் அவருடைய சத்தம் உங்களுக்கு நேராக தொனிக்கிறது. I am prophesying to you. நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன். You are in a situation. You are totally engulfed. முற்றிலுமாய் அடர்த்தியான காரியங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. உன்னுடைய அங்கலாய்ப்பு ஒருவருக்கும் தெரியாது, உன்னுடைய இருதயத்தின் நொம்பலங்கள் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் உனக்குள்ளே ஒரு ஏக்கம் எழும்பி நிற்கிறது. இவர் எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? விசுவாசம் இல்லையே, ஆனா விருப்பம் மட்டும் இருக்கு. Somehow I have this desire to know him, to see him, if possible to have a word with him. அவரை பார்க்கணும், கண்ணோக்கி பார்க்கணும், முடிஞ்சா 2 வார்த்தை அவர்கிட்ட பேசணும். ஆனால் அவரோ உன் பேரை அறிந்திருக்கிறார். அவன் அருகிலே வந்து, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். With Jesus, your story is completely changing now. இன்றைக்கு, now, today, everything is going to change. சகைவே, சகலமும் மாறப்போகிறது. சகைவே, உன் பேரு நீதிமான் இருக்கலாம், ஆனா அநேகர் உன்னை குறித்து முறுமுறுத்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கலாம். ஆனா அந்த முறுமுறுப்புகளை முடிவுக்கு கொண்டு வரும்படிக்கு உன்னை தேடி வருகிற ஒருவர் இருக்கிறார். நீ இழந்து போனவைகளை எல்லாம் திருப்பிக் கொள்ளும்படி. ஹல்லேலூயா. பாதியை தான் கொடுக்கிறேன்னா, ஆனா அவர் சொன்னாரு, அப்பா, நீ இழந்ததெல்லாம் நான் திரும்ப கொடுக்க போறேன். நீ பாதியை கொடுத்துட்ட,
ஆனா நான் பூரணப்படுத்தும்படி வாரேன். ஹல்லேலூயா. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஒருவன் தன்னை தேடி வந்த வாய்ப்பை விட்டுவிட்டான், இழந்து போனான். இன்னொருவனை வாய்ப்பே தேடி வந்தது. இயேசு உன்னை தேடி வருகிறார். உன் ரட்சகர் உன்னை தேடி வருகிறார். உன்னை விடுவிக்கிறவர் உன்னை தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மகனே மகனே மகனே, 16 வருடங்களுக்கு முன்பதாக நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சேன். இன்னும் உன் இருதயத்தை நீ ஏன் கடினப்படுத்துகிறாய்? நீ மரத்தை விட்டு இறங்கு, உன் மறைவை விட்டு வெளியே வா. இயேசு உன் வீட்டில் தங்க வேண்டும். அவர் உன் சூழ்நிலைகளை மாற்றுவார், உன் இருதயத்தை மாற்றுவார், உன் சிந்தனைகளை மாற்றுவார், உன் சிறையிருப்புகளை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, அனைத்துக்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாமே நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா எனக்கெல்லாமே நீரே, சந்திப்பீ. ஆராதனை லோரா ஷமராதனி த்ரோகோலா சபேரு நோபினி. ஆராதனை 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 உமக்கே நம்புவேன். இயேசு ஒருவரை நம்புவேன். என் இயேசு இயேசுவை நம்புவேன். இயேசு ஒருவரை நான் நம்புவேன். நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்கே 3 பேர் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு புதிய சரித்திரம் படைக்க விரும்புகிறார். I am clearly saying God is speaking to you. கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த இரவு உன்னுடைய இரவு. ஆண்டவர் சொல்றார், இன்று இரட்சணிய நாள், இன்று நீ விடுவிக்கப்படும் நாள், இன்று அவரை உன் வீட்டுக்கு நீ கூட்டிக் கொண்டு போகும் நாள். எல்லா கண்களும் மூடி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அவருடைய பரிசுத்த பிரசனம் இருக்கும். இந்த இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருப்பார் என்றால் நீதான் அந்த நபர் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து எழுந்து நெல். இன்று உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம், வெட்கமே பட வேண்டாம். தைரியமா எழுந்து நில்லுங்கள், தைரியமா எழுந்து நில்லுங்கள், தைரியமா எழுந்து நில்லுங்கள். இன்று முதல் இன்று முதல் இன்று முதல் மாஷா ராதா லாதா லா ரேகே ரஹோ ரேகலாத் ரேஸலோ ரலாத்தை நியாதே. இன்று முதல் இன்று முதல் இன்று முதல் ஒரு புதிய துவக்கம். இன்று முதல் ஒரு புதிய துவக்கம். மாஷாதா ப்ரோலோ கோசதா நியாதரேனே ரஹோ ரேஷலாம் ரிதேனி ஆந்தோகோ. சகையு எது நடக்கவே கூடாது நினைச்சானோ அதை தான் அவர் நடத்தினாரு. ஆனா அதுல அவமானம் இல்லை, ஆசீர்வாதம் இருந்தது. அவன் முன்னதாக ஓடுனதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. யாரையும் நீ பாத்திரக்கூடாது. அடர்த்தியான மரக்கிளைக்குள் மறைந்திருந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. யாருக்குமே நான் தெரியக்கூடாது.
பர்த்திமேயுவுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா சகேயுவுக்கு அவன் நிலைமை அவன் தென்படவே கூடாதுன்னு நினைக்கிறான், மறைஞ்சிருக்கிறான். He didn't want to be embarrassed. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு அவனை காட்டி கொடுத்தது போலதான் இருந்துச்சு. ஆனா அது அவனை கனப்படுத்துவதற்காக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை எவ்வளவா நேசிக்கிறாரு. இங்க நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன். உன் அருகிலே தேவ தூதர்கள் வந்து நிற்கிறார்கள். தேவ பிள்ளையே, ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம் உனக்காக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகரை நீதிக்குட்படுத்தும்படிக்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொன்ன வார்த்தையோடு நீ புறப்படுகிறாய். ஓ, இழந்து போன அநேகரை நீ திருப்பி கொண்டு வருவாய். இன்று முதல் உன் வாழ்க்கை அலங்காரமாய் அற்புதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் உடைய வார்த்தைகளை நீர் அனுப்புகிறீரப்பா. ரேபலா ரக்கனியா ரசனோ. ஹல்லேலூயா. mighty God, mighty God, mighty God. Yes Lord, thank you Lord. நீர் கடந்து வரும்போது ரட்சிப்பு கடந்து வரும். ரட்சகர் கடந்து வரும்போது ரட்சிப்பும் கடந்து வரும். ரேமரா கதாரா ஷஹே ரபோனோ மீனனோரா லாதேனியாதரோ ரிகடோரா பாஷந்தலே ரிகடோரா பானியாதரேனியாதோ ரிகமோனா மானினியா ஷதரோ. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, அளவில்லாமல் பெற்றுக்கொள். அக்கினி உன்மேல் ஊற்றப்படுகிறது, அக்கினி ஊற்றப்படுகிறது. ரிகதரதில மௌரமா சந்தரே. விசுவாசம் அங்கீகரிக்கப்படும், வாஞ்சைகள் நிறைவேறும். லிம்ரா ரகதாரா ரசதேரி பியாத்ரோலா ஷமைனியாதரோனோ. Thank you Lord. நன்றி அப்பா. இன்று முதல் வல்லமையுள்ள ஒரு ஊழியம், வல்லமையுள்ள ஒரு ஊழியம், விடுதலையின் ஊழியம், அக்கினியின் ஊழியம். தோஹரோ ஷதோரா பானரி கதேரராதே ரஹுரபா சந்தலே. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எஸ் மை லார்ட். சடுதியான மாற்றங்கள், சடுதியான மாற்றங்கள். எஸ் மை லார்ட். ரேகமா மரதலோ ரலாசனோ மினி. ஹலோ. Hallelujah. Thank you Lord. தனிமையாய் நடந்து போனான் சகேயு. திரும்பி வரும்போது இயேசுவும் உண்டு, ஏராளமான ஜனங்கள் உண்டு. Hallelujah. This is a night in which God turns everything for your good. சகலவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர், நிறைவாய் மாற்றுகிறவர், நேர்த்தியாய் நடப்பிக்கிறவர், நன்றாக செய்கிறவர், கெட்டு போனதையும் நன்றாக செய்கிறவர். ஹல்லேலூயா. பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைத்து சிருஷ்டிப்பின் அதிகாரத்தை வெளிப்படுத்தி அவங்களுடைய குடும்பங்கள்ல விசேஷமா நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் வீடுகளிலும் உங்க மகிமை வெளிப்படுவதாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். ஆன்லைன்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. மீட்புறம் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.